ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th எத்திக்ஸில் ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் என்கிட்ட வந்து 1000 கொடுத்து ஆல் நோட்ஸ் வந்து ஆல் சப்ஜெக்ட் வாங்குனீங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கும்போதே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். 11th 12th எத்திக்ஸ் வந்து நான் நோட்ஸ் எடுத்து முடித்த உடனே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கினவங்க எல்லாருமே வந்து அந்த 1000 சென்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் 11th 12th எத்திக்ஸ் வந்து நான் நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டேன், 1 by 1 நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அப்படி வீடியோ பார்க்கறதுக்கு டைம் இல்லாதவங்க நோட்ஸ் வச்சே படிச்சுக்கிறேன்னு சொல்கிறவங்க எனக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிவிட்டு 11th 12th எத்திக்ஸ் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் லெசன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம். நம்மளுடைய தமிழக பண்பாடு வந்து எப்படிலாம் இருந்துச்சுங்கிறத பற்றி தான் இந்த ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் முன்னாடி யூனிட் 8 இருந்துச்சு இல்லையா, இப்போ யூனிட் 6 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு வரலாறில் தான் இது வந்து கவர் ஆகுது. 11th எத்திக்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு முக்கியமான 5 லெசன்ஸ் இருக்குது. அதை 1 by 1 பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட் லெசன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாட சுருக்கம் மாதிரி பார்த்துடலாம். பண்பாடு மற்றும் நாகரிகத்துக்குள்ள வேறுபாடு. பண்பாடுனா என்ன, நாகரிகம்னா என்ன, பண்பாடு எது சம்மந்தப்பட்டது, நாகரிகம் எது சம்மந்தப்பட்டது, அதை பற்றின ஒரு வேறுபாடு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழர்களின் தோற்றம், தமிழர்கள் வந்து எங்கேருந்து வந்தாங்க, அவங்களுடைய தோற்றம் பற்றின ஒரு 4 கருதுகோள்கள் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இலக்கிய சான்றுகள், அதாவது சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு, அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து 50 காப்பியங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் நம்ம தமிழ்நாடு பற்றின குறிப்புகள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதுங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்மளுடைய இலக்கியங்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டினர் குறிப்புகளும் கொடுத்துருக்காங்க. எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, நல்லா தொண்டை கட்டி இருக்குது, கொஞ்சம் வாய்ஸ் வந்து கேவலமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ வெளிநாட்டினர் குறிப்புகள் வந்து கிரேக்கர்களும் ரோமர்களும், அவங்க வந்து அவங்க தான் வந்து நிறைய குறிப்புகள், அவங்கள பற்றின நிறைய குறிப்புகள் வந்து எதிலெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எரித்ரே கடலின் பெரிப்ளஸ்ங்கிற ஒரு நூலில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பிலினி, தாலமி, ஸ்ட்ராபோ அவங்களுடைய நூல்கள்லையும் தமிழ்நாடு பற்றின குறிப்புகள் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து தொல்பொருள் சான்றுகள். தொல்பொருள் சான்றுகள்னு எடுத்துக்கிட்டோன்னா, கல்வெட்டுகள் மற்றும் பட்டயங்கள், நாணயங்கள், நினைவு சின்னங்கள். நினைவு சின்னங்களில் எதெல்லாம் கவர் ஆகுன்னு பார்த்தோம் அப்படின்னா, முதுமக்கள் தாலி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்டுச்சுன்னு. அப்புறம் நடுகற்கள் எதனால் நடப்பட்டுச்சு. அப்புறம் கற்பதுகைகள்னால் என்ன, குகைகள்னால் என்ன, அதில் யார் அதிகமாக தங்கியிருந்தாங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இது ஃபுல்லாக கவர் ஆகக்கூடியது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தொல்பொருள் சான்றுகள்னு சொல்லுவாங்க. கல்வெட்டுகள்னால் என்ன, பட்டயங்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அரசர்கள் வந்து அவங்க தானமாக செஞ்சதை வந்து ஒரு பட்டயத்தில் எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா கல்வெட்டில் வந்து பொறிச்சிருப்பாங்க, அதை பற்றி சொல்கிறது தான் கல்வெட்டுகள். அப்புறம் நாணயங்கள், மூவேந்தருடைய நாணயங்களும் என்னென்ன வடிவத்தில் இருந்துச்சு, என்னென்ன சின்னம் அதில் பொறிக்கப்பட்டிருந்துச்சுங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம 1 by 1 பார்க்கலாம். அடுத்து முச்சங்கங்கள், 3 சங்கங்கள் தமிழை வந்து வளர்த்தாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. தமிழ் வந்து 3 சங்கங்கள் அமைச்சு வளர்க்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அந்த முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் எங்கே அமைச்சிருந்தாங்க, அது யாரால் நடத்தப்பட்டுச்சுங்கிறத பற்றின குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நிலவியல் கூறுகள், தமிழகத்தினுடைய நிலவியல் கூறுகள் எங்கே இருந்து எங்கே வரைக்குங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அகத்திணை புறத்திணை இலக்கியங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் தமிழருடைய வாழ்வில் விருந்தோம்பல் எவ்வளவு முக்கியமானது, விருந்தோம்பல் குறித்து இடம்பெற்றுள்ள செய்திகள், ஒவ்வொரு நூல்லையும் இடம்பெற்றுள்ள செய்திகளை வந்து இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வல்லன்மைன்னு எடுத்துக்கிட்டோன்னா, மூவேந்தர்கள் மற்றும் குறுநில மன்னர்கள் வந்து எவ்வளவு தானம் பண்ணாங்கங்கிறத வந்து குறிப்பிடக்கூடியது தான் இந்த வல்லன்மைங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இது போகவும் இந்திய பண்பாட்டிற்கு தமிழகத்தின் கொடைன்னு சொல்லிட்டு மொழி கொடை, கோவில்கள், எந்தெந்த மாதிரியான கோவில்கள் அமைச்சாங்க, அதை யார் அமைச்சாங்க,
எதை யூஸ் பண்ணி பண்ணாங்கங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சிற்பம், அப்புறம் நடனம் பற்றி கொடுத்துருப்பாங்க. பரதம் பற்றிலாம் ரொம்பவே நிறைய தெரியாத விஷயம்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓவியம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் முக்கியமான விழாக்கள், என்னென்ன திருவிழாக்கள் வந்து தமிழகத்தை கொண்டாடப்பட்டுச்சுங்கிறத கொடுத்துருப்பாங்க. அப்புறம் விளையாட்டு பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக இந்த லெசனில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை வந்து 1 by 1 பார்த்துடலாம். அறவியல், அதாவது அறவியலும் இந்திய பண்பாடும் 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் தான் ஃபஸ்ட் லெசன் தான் தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பண்பாடுனா என்ன, நாகரிகம்னா என்னங்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் வேறுபாடு பார்க்கணும். பண்பாடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறை பற்றி குறிப்பிடுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பண்பாடுன்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் இப்போ தமிழகம்னு எடுத்துக்கிட்டோன்னா தமிழகத்துக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். இப்போ ஆந்திரான்னு போனோன்னா அவங்களுடைய ஒரு வாழ்க்கை முறை வந்து வேறு மாதிரி இருக்கலாம். கேரளா போனோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து வேறு மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழும் மக்களினுடைய வாழ்க்கை முறையை பற்றி குறிப்பிடுறது தான் பண்பாடுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பண்பாடு வேறு மாதிரி இருக்கலாம், கேரளா பண்பாடு வேறு மாதிரி இருக்கலாம், கர்நாடகா பண்பாடு வேறு மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பண்பாடுங்கிற சொல் வந்து எந்த சொல்லிலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தோன்னா பண்படு அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லிலேருந்து தான் வந்ததாக குறிப்பிடப்படுறது. இதுக்கு வந்து என்ன பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா சீர்படுத்துதல் அல்லனா செம்மைப்படுத்துதல்னு பொருள். இந்த பண்பாடுங்கிறது பண்படுங்கிற சொல்லிலேருந்து தான் வந்துச்சு. இதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா சீர்படுத்துதல் அல்லனா செம்மைப்படுத்துதல்னு பொருள். இந்த பண்பாடுங்கிற சொல்லை வந்து ஃபஸ்ட்டு யார் அறிமுகம் பண்ணாங்க, முதல்ல யார் அறிமுகம் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா டி.கே. சிதம்பரனார் தான் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நிறைய மேற்கோள்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ அதை 1 by 1 பார்க்கலாம். உலகம் என்பது உயர்ந்தோர் மேய்ச்சே அப்படின்னு எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து உயர்ந்தோர் அப்படிங்கிற வேர்டு வந்து எதை மென்ஷன் பண்ணுது, யாரை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பண்பாடு உடையவர்களை தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. நம்ம கூட திட்டும்போது யாரையா சொல்லுவோம்ல, ஒரு நாகரிகம் தெரியலை, உங்களுக்கு பண்பாடு தெரியலையா அப்படின்னு சொல்லி திட்டுவோம்ல, அதைத்தான் சொல்கிறாங்க. உலகம் என்பது உயர்ந்தோர் மேய்ச்சே அப்படின்னா இதில் உயர்ந்தோருங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பண்பாடு உடையவங்களை தான் குறிக்குது. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இது வந்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலித்தொகை, பண்பு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் யார் சொன்னதுன்னு பார்த்தோன்னா வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க திருக்குறளில். அடுத்து பாருங்கள், தமிழர் பண்பாடு தொடர் மாற்றத்திற்கு உட்பட்டு நிற்கும் ஒரு இயங்கியல் பண்பாடு. இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்துடலாம். பண்பாடுனா என்ன, நாகரிகம்னா என்ன அப்படின்னா பண்பாடுங்கிறது மாந்தனது அக உணர்வு வளர்ச்சியையும் சீர்மையையும் குறிப்பதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பண்பாடுன்னு சொல்கிறாங்க. அக உணர்வு சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து குறிக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா பண்பாடு. நாகரிகம்ங்கிறது மாந்தனது புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மையை குறிப்பது, அதாவது தோற்றத்தை வச்சு குறிக்கிறத தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாகரிகம் சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க வந்து ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தங்க வந்து ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து நம்ம வந்து இவங்க இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதை வந்து நாகரிகம்னும் அவங்களுடைய அக உணர்வு, அதாவது அன்பாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து என்ன சொல்கிறாங்க அக உணர்வு சார்ந்த வளர்ச்சியும் சீர்மையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எடுத்துக்காட்டு அன்புடையவன், அருளுடையவன், ஈகையுடையவன், வீரமுடையவன், இதெல்லாம் வந்து அகம் சார்ந்து நம்மளுடைய உள்ளம் சார்ந்து இருக்கக்கூடியது. இப்போ புறத்தோற்றம் அப்படின்னா உணவு, அவங்களுடைய உணவு வந்து எப்படி இருக்குது, நம்மளுடைய உணவு இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி
உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னியாகுமரி சைடு ஒரு மாதிரி இருக்கும், திருநெல்வேலி சைடு ஒரு மாதிரி இருக்கும், மதுரை சைடு வந்து ஒரு மாதிரி இருக்கும், சென்னை சைடு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து குறிக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாகரிகம் சொல்கிறாங்க. உணவு, அழகான உடை, வசதியான உறையுள், கல்வி சாலைகள், கூத்து, நாடகம், நாட்டியம், இசை, ஓவியம் இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, இதெல்லாம் புறத்தோற்றத்தை குறிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதுதான் பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழர்களுடைய தோற்றம் குறித்து 4 வகையான கருதுகோள்கள் இருக்குது. அது என்னெல்லாம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழர்கள் வந்து குமரிக்கண்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள்னு சொல்லியிருக்காங்க. குமரிக்கண்டம் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். கடற்கோளால் மூடப்பட்டது அப்படின்னு சொல்லி மூழ்கப்பட்டதுன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. மிகப்பெரிய கண்டமான குமரிக்கண்டம், அங்கே தான் தமிழர்கள் வந்து தோன்றுனாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தென்னிந்தியாவின் பழங்குடிகள் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவின் பழங்குடிகள் தான் என்னது தமிழர், யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3ஆவதாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஆப்பிரிக்காவிலிருந்து அரேபிய கடல் வழியாக வந்தவங்க, அவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழர்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் 4ஆவதாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய ஆசியா மற்றும் வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தமிழர்களின் தோற்றம் வந்து 4 வகையான கருதுகோள் இருக்குது. ஒன்று வந்து குமரிக்கண்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள், இன்னொன்று தென்னிந்தியாவின் பழங்குடியினர், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க, அரேபிய கடல் வழியாக வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மத்திய ஆசியா மற்றும் வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள்ங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. அடுத்து 3ஆவதாக பாருங்கள் இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள்னு வந்து என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக பழமையான நூலான தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பழந்தமிழர்களுடைய அகப்புற வாழ்க்கை முறை பற்றின குறிப்புகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் சங்க இலக்கியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கை முறையை பற்றி நிறைய குறிப்புகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம தமிழர்கள் வந்து சங்க காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பொருளாதாரம் வந்து எப்படி இருந்துச்சு, சமூகம் வந்து எப்படி இருந்துச்சு, வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்துச்சுங்கிற பற்றின நிறைய குறிப்புகளை வந்து சங்க இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அக வாழ்க்கையை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என அன்பின் 5 இணைகளாக பகுத்துள்ளனர். இதற்கு இந்த 5 இணைக்கு வந்து முதற் பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நிலமும் பொழுதும். கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க வழிபடக்கூடிய தெய்வம், அவங்களுடைய வழிபாட்டு முறைகள், வாழ்க்கை முறை, அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் விளையுதுங்கிறத குறிப்பிடுறது தான் என்னென்னு பார்த்தோம்னா கருப்பொருட்கள். அப்புறம் உரி பொருட்கள்ங்கிறது காதல் வாழ்வு, அதன் உணர்வுகள், அதாவது உள்ளம் சம்மந்தப்பட்டதை குறிக்கிறது உரி பொருட்கள்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து அகத்திணையை 3ஆக பிரிச்சிருப்பாங்க, முதற்பொருள், கருப்பொருள், உரி பொருள்னு சொல்லிட்டு. அடுத்து சங்கப்புலவர் வந்து கணியன் பூங்குன்றனார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஒன்று தாங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்து பதிற்று 10 நமக்கு ஞாபகம் வர்றது யார், சேர மன்னர்கள் தான். அவங்கள பற்றின குறிப்புகளை தான் பதிற்று 10 நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சேர மன்னர்களுடைய வணிகம், ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் இதெல்லாம் பற்றி எதில் குறிப்பிட்டிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா பதிற்று 10 நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து பரிபாடல் வந்து பரிபாடலில் யாரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா பாண்டியர்கள் பற்றின குறிப்புகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. பாண்டியரின் தலைநகரான மதுரையின் சிறப்பு, வைகை ஆற்றின் சிறப்பு, திருமால், முருகன் போன்ற தெய்வங்களை வந்து அவங்க எப்படி வழிபட்டாங்கங்கிற அந்த முறைகளை பற்றி எதில் குறிப்பிட்டிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா பரிபாடலில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 10 பாட்டில் மொத்தம் எத்தனை ஆற்றுப்படை நூல்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆற்றிடை காட்சி உளர தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுயிர் சென்று பயனெதிர சொன்ன பக்கமும். இது வந்து எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் புறத்திணையலில் 30வது பாடலாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆற்றிடை காட்சி இதில் வந்து எதை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆற்றுப்படை நூல்களை
பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுரை, அதாவது அறிவுரை சொல்கிற மாதிரி. அதாவது அவங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஆற்றுப்படை நூல்கள்னால் என்ன அப்படின்னா, ஆற்றுப்படைங்கிறது ஒரு வழி காட்டக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு புலவர் வந்து ஒரு மன்னர்கிட்ட பாட்டு பாடி பரிசு பெற்றுட்டு வந்த செய்தியை இன்னொரு புலவர்கிட்ட நான் இந்த மாதிரி அவங்கள புகழ்ந்து பாடி பரிசு பெற்றுட்டு வந்திருக்கேன், அதே மாதிரி நீயும் அந்த மன்னர்கிட்ட போய் பாட்டு பாடினா உனக்கும் அவர் இவ்வளோ பொருட்கள் வந்து பரிசாக கொடுப்பாரு, நீயும் போய் பாடுன்னு சொல்கிறத தனக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாத ஒரு புலவர்கிட்ட சொல்லி ஆற்றுப்படுத்துகிறத தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆற்றுப்படை நூல்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆற்றுப்படை நூல்கள் பற்றி அதை தான் வந்து இந்த தொல்காப்பியம்ங்கிற நூலில் பொருளதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து அதுதான் விளக்கம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தம்மை போன்று வறுமையில் வாடும் பிறரும் வளம் பெற்று வாழ்வதற்கான வழிமுறைகளை கூறுகின்ற பெருமனம் படைத்தவர்களாக யார் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா புலவர்கள். இப்போ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா நம்ம தான் பரிசு வாங்கிட்டு வந்தாச்சு, இனிமேல் அவங்க வந்து பாடி பரிசு பெற்றா என்ன பெறலைன்னா என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு இல்லாமல் புலவர்கள் வந்து ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்களாக இருந்திருக்காங்க. மற்றவங்களுக்கும் வறுமையில் வாழக்கூடிய மற்ற புலவர்களுக்கும் நீ அந்த மன்னன்கிட்ட சென்று புகழ்ந்து பாடின அப்படின்னா உனக்கும் இந்த மாதிரி பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நல்ல புலவர்களாக இருந்திருக்காங்கங்கிறத பற்றி தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து குறிஞ்சி பாட்டு வந்து எதை பற்றி புகழ்ந்து பாடுது அப்படின்னா நில வளத்தை பற்றியும், முல்லைப்பாட்டு வந்து காதலின் சிறப்பு பற்றியும், நெடுநெல் வாடை வந்து காதல் மற்றும் வீரம் பற்றியும் குறிப்பிடுது. மதுரை காஞ்சி நமக்கு ஆல்ரெடி தெரியும், பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய சிறப்பு பற்றி குறிப்பிடுது. பட்டினப்பாலை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பகுதியை குறிப்பிடுது அப்படின்னா சோழர்கள் பற்றி தான் குறிப்பிடுது. சோழ நாடு வந்து தரைவழி மற்றும் கடல்வழி வணிகத்தில் சிறப்பு பெற்றதாக எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பட்டினப்பாலைங்கிற நூலில் முட்டாச்சிறப்பின் பட்டினம்ங்கிறது காவிரி பூம்பட்டினத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அடுத்து சிலப்பதிகாரம் வருவோம். சிலப்பதிகாரத்தில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழருடைய ஆட்சி முறை, ஆடல் பாடல் கலைவளம் மற்றும் புகார், மதுரை, வஞ்சி ஆகிய தலைநகரங்களின் சிறப்புகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பூம்புகாரில் வந்து புகார் வந்து அவங்க கண்ணகி வந்து பிறந்த இடம் குறிப்பிடப்படுது. அடுத்து மதுரை வந்து அவங்க கணவரை கொன்ற இடமாகவும், வஞ்சியில் வந்து அவங்களுக்கு வந்து பத்தினி வழிபாடு நடத்தினதாகவும் குறிப்புகள் வந்து நம்ம படிச்சிருப்போம். புகார், மதுரை, வஞ்சி, அதனால் அந்த தலைநகரங்களுடைய சிறப்புகள் பற்றி அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் வணிக சிறப்பு, சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், தனி மனித ஒழுக்கம், அதாவது ஒழுக்கத்தை பற்றியும் அந்த சிலப்பதிகாரத்தில் போதிச்சிருப்பாங்க இல்லையா. கோவலன் வந்து ஒழுக்க பிறழ்வினால் தான் அவருக்கு இவ்வளோ துன்பம் ஏற்பட்டதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நீதி வழங்கும் முறைமை பற்றி, பாண்டிய மன்னன் வந்து தவறாக நீதி வழங்கி கண்ணகியினுடைய கேள்வியினால் அவருடைய உயிரையே மாய்த்து கொண்டதுனால இந்த நீதி வழங்கும் முறைமை வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது தமிழர்களுடைய ஆட்சி முறை, ஆடல் பாடல், அதாவது மாதவி வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்து நடத்தினதாக வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் மணிமேகலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய சமய அறக்கருத்துகளும், பசிப்பினி, அவங்க வந்து மணிமேகலை என்ன சொல்லுவாங்க, பசிப்பினி போக்கிய பாவைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க தானே நிறைய சிறைச்சாலைக்கு அங்கே இங்கேன்னு சென்று அங்கே உணவில்லாமல் வாடுறவங்க அனைவருக்குமே வந்து அந்த அமுத சுரபி எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்குமே அல்ல குறையாமல் அதில் உணவு வந்துட்டு இருக்கும், அதை வந்து எல்லாருக்குமே கொடுத்து பசியை போக்குவாங்க இல்லையா. அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பசிப்பினி போக்கிய பாவைன்னு சொல்லுவாங்க. அதனால் பசிப்பினினாலே நம்ம என்ன போட்டுடலாம் அப்படின்னா மணிமேகலை போட்டுடலாம். குற்றங்களை தடுத்தல், இதெல்லாம் வந்து எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா மணிமேகலையில் கொடுத்துருக்காங்க. மணிமேகலையினுடைய மைய கருத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலமே குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லியிருக்காங்க. எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மணிமேகலையினுடைய மைய கருத்தாக சொல்லியிருக்காங்க. குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை கண்டுபிடிச்சா மட்டும்தான் குற்ற செயல்களை வந்து தடுத்து நிறுத்த முடியும். அந்த தப்பு நடக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சாதான் அந்த தவறு வந்து நடக்க விடாமல் நம்ம அதை சரி பண்ண முடியுங்கிறத வந்து மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது இலக்கிய சான்றுகள் முடிஞ்சாச்சு. இப்போ 4வது பார்க்க போகிறது வெளிநாட்டினர் குறிப்புகள். வெளிநாட்டினர் குறிப்புகள் வந்து எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் இந்த நூலினுடைய பதிப்புரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிரேக்க மக்கள் நாகரீக சமூகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே எகிப்தும் பண்டைய இந்தியாவும் வணிக தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், கிரேக்க மக்கள் தான் வந்து ரொம்பவே பழமையானவர்கள். கிரேக்கர்கள் தான் வந்து ரொம்ப தொன்மையானவங்க, அவங்க தான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ்ங்கிற நூலில் வந்து கிரேக்க மக்கள் வந்து நாகரிக சமூகத்தில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே எகிப்தும் பண்டைய இந்தியாவும் வணிக தொடர்பு கொண்டிருந்ததை பற்றின செய்திகள் வந்து குறிப்பிட்டிருக்கு. அப்போ வந்து இந்தியா வந்து எந்த அளவு பழமையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ்ங்கிற நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து பண்டைய தமிழகத்தின் கடல் வணிகம் பற்றிய குறிப்புகள். கடல் வணிகம் பற்றி எதுலெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளினி எழுதிய உயிரியல் நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. தாலமி மற்றும் ஸ்ட்ராபோ எழுதிய பூகோள நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ராபோங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, ரோமாபுரி அரசனான அகஸ்டஸ்ன்னு சொல்லக்கூடியவருடைய சமகாலத்தவர் தான் இந்த ஸ்ட்ராபோ. பிளினி வந்து அவருடைய உயிரியல் நூல்லையும், தாலமி மற்றும் ஸ்ட்ராபோ வந்து அவங்களுடைய பூகோள நூல்லையும் கடல் வணிகம் பற்றின குறிப்புகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பெரிப்ளஸ்ங்கிற நூலில் வந்து சேர நாட்டு துறைமுகங்கள் கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில் அமைந்திருந்த செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்கு. சேர நாட்டு துறைமுகங்கள் எங்கே அமைஞ்சிருந்ததாக குறிப்புகள் சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில் அமைந்திருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து அரேபியா மற்றும் கிரேக்கத்திலிருந்து வந்த எண்ணற்ற நாவாய்கள்னால் என்னதுன்னா அதாவது கப்பல், அதெல்லாம் வந்து எங்கே செறிந்து கிடந்ததாக சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, முசிறியில் வந்து செறிந்து கிடந்ததாக சொல்கிறாங்க. அதாவது சேர நாட்டினுடைய ஒரு பகுதியில் முசிறியில் தான் வந்து செறிந்து கிடந்ததாக சொல்கிறாங்க. அரேபியா மற்றும் கிரேக்கத்திலிருந்து வந்த எண்ணற்ற நாவாய்கள் வந்து முசிறியில் செறிந்து கிடந்தன. இதிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடல் வணிகம் வந்து ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. சேர நாட்டு துறைமுகங்கள் வந்து எங்கே அமைஞ்சதாகவும் சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணனூர் மற்றும் கொச்சிக்கு இடையில் அமைந்திருந்ததாக சொல்கிறாங்க. அரேபியா மற்றும் கிரேக்கத்திலிருந்து வந்த எண்ணற்ற நாவாய்கள் வந்து முசிறியில் செறிந்து கிடந்ததாக சொல்லியிருக்காங்க. அடுத்து கிரேக்கர்கள் வந்து தமிழகத்தினுடன் வணிக தொடர்பு வந்து 5ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே கிரேக்கர்கள் தமிழகத்துடன் வணிக தொடர்பு வச்சுருந்ததாக குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் கிரேக்க மொழியில் இடம்பெற்றுள்ள தமிழ் சொற்கள், நம்மளுடைய தமிழ் சொற்கள் வந்து கிரேக்க மொழியில் எப்படி இடம்பெற்றிருக்குங்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. நம்மளுடைய அரிசி வந்து கிரேக்க மொழியில் அரிசானும், அதாவது கருவான்னு சொல்லக்கூடிய லவங்கம் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து கிரேக்கத்தில் வந்து ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இஞ்சி வேரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜிஞ்சிபெராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிப்பாலியை வந்து பெரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ் பெயரின் சிதைவுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். துஹிம் வந்து மயில் தோகைன்னு அதாவது மயில் தொகையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துஹிம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அகில் மரங்களை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மக் அப்படின்னு அழைக்கிறாங்க. அகில் மரங்களை எப்படி அழைக்கிறாங்க? ஆல்மக் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த மயில் தொகையும் அகில் மரங்களும் யாருக்கு அளிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சாலமன் மன்னனுக்கு நம்ம தமிழகத்திலிருந்து அளிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நறுமண பொருட்கள் ஏற்றுமதி வந்து தமிழ்நாட்டிலிருந்து நிறைய எக்கச்சக்கமான நறுமண பொருட்கள், அதாவது நம்ம ஐரோப்பியர் வருகையிலேயே படிச்சிருப்போம். நம்ம தமிழ்நாடு வந்து நறுமண பொருட்கள், அதாவது தமிழ்நாடு இந்த கேரளா இந்த சைடில் வந்து நறுமண பொருட்கள் வந்து அதிகமாக இந்தியாவில் வந்து அதிகமாக கிடச்சதுனால தான் ஐரோப்பியர்கள் வந்து இங்கே வரதுக்கு அந்த வெளிநாட்டினர் குறிப்புகளில் அதிகமாக எழுதி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து தான் வந்து
இங்கே இந்தியாவிற்கு வரணும்னு சொல்லி திட்டம் தீட்டியிருப்பாங்க. அதன்படி தான் இந்தியாவிற்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி நறுமணப் பொருட்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணியிருக்கு. நறுமணப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் மஸ்லின் துணியும் வந்து நிறைய ஏற்றுமதி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மஸ்லின் துணி, நறுமணப் பொருட்கள், மஸ்லின் துணி மட்டும் இல்லாமல் விலங்குகள் கூட ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி இதெல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. முக்கியமாக வேட்டை நாய்கள் வந்து நம்ம தமிழகத்து வேட்டை நாய்கள் தரத்தில் வந்து மேலானதாக பார்க்கப்பட்டிருக்கு. அடுத்து ரோமர்கள் வந்து நம்ம பகுதிகளை வந்து எப்படி அழைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, தொண்டியை வந்து திண்டிஸ்னும், முசிறியை வந்து முசிறிஸ்னும், பொற்காட்டை வந்து பகரினும், குமரியை வந்து கொமாரி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து சேர நாட்டு துறைமுக பட்டினங்கள். இந்த தொண்டி, முசிறி, பொற்காடு, குமரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து சேர நாட்டு துறைமுக பட்டினங்கள். அதை வந்து ரோமர்கள் வந்து தொண்டியை திண்டிஸ்னும், முசிறியை முசிறிஸ்னும், பொற்காடு பகரினும், குமரியை கொமாரினும் அழைச்சிருக்காங்க. அடுத்து கொற்கையை வந்து கொல்சாயினும், நாகப்பட்டினத்தை வந்து நிகாமானும், காவிரி பூம்பட்டினத்தை வந்து கமரா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. புதுச்சேரியை பொதுக்கே, மரக்காணம் வந்து சோபட்மா, மசூலிப்பட்டினம் வந்து மசோலியா. இதெல்லாம் வந்து தமிழகத்தின் கீழே கடற்கரை துறைமுகங்கள். ரோமர்கள் வந்து இப்படி அழைச்சிருக்காங்க. கொற்கையை கொல்சாயினும், நாகப்பட்டினத்தை நிகாமா, காவிரி பூம்பட்டினம் வந்து கமரா, புதுச்சேரியை வந்து பொதுக்கே, மரக்காணத்தை வந்து சோபட்மா, மசூலிப்பட்டினத்தை வந்து மசோலியான்னு அழைச்சிருக்காங்க. அடுத்து ஹிப்போக்ரேட்டஸ் குறிப்புகளில் வந்து மிளகை வந்து இந்திய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, நம்ம மிளகுனுடைய எடைக்கு ஈடாக வந்து தங்கம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டதான் நம்ம நிறைய குறிப்புகளில் படிச்சிருப்போம். அதை தான் ஹிப்போக்ரேட்டஸ் அவருடைய குறிப்புகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிப்போக்ரேட்டஸ் யாருன்னா அவர் வந்து ஒரு கிரேக்க மருத்துவர். இவர் கிமு 5ஆம் நூற்றாண்டுலேயே இந்த குறிப்புகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மிளகை வந்து இந்திய மருந்தாக வந்து பார்க்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாம்பு கடிச்சா கூட ஒரு கைப்பிடி அளவு மிளகு அள்ளி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் அந்த பாம்பினுடைய விஷத்தையே முறிச்சிருமா. அந்த அளவுக்கு மிளகு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து பொருளாக வந்து பார்க்கப்பட்டிருக்கு. அதை வந்து ஹிப்போக்ரேட்டஸ் வந்து அவங்களுடைய குறிப்புகளில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய மருத்துவ முறைகளையும் மருத்துவ வகைகளையும் கையாண்டு வந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வளோதான் வந்து வெளிநாட்டினர் குறிப்புகள். 5ஆவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து தொல்பொருள் சான்றுகள். தொல்பொருள் சான்றுகள்லே 3 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து கல்வெட்டுகள் மற்றும் பட்டயங்கள், இன்னொன்று நாணயங்கள், இன்னொன்று நினைவு சின்னங்கள். ஃபஸ்ட்டு கல்வெட்டுகள் மற்றும் பட்டயங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, கல்வெட்டுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மன்னருடைய ஆணைகள் மற்றும் சாதனைகள் கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளன. மன்னர் வந்து ஏதாவது ஆணை பிறப்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அவர் ஏதாவது சாதனை பண்ணியிருந்தாலும் அதை வந்து எதில் குறிப்பிட்டிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வெட்டுகளில் பொறிச்சிருப்பாங்க. பல்லவர் கால கல்வெட்டுகள் எங்கெல்லாம் காணப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சி, பல்லாவரம், மாமல்லபுரம், தலவானூர், காஞ்சி கோவில் கல்வெட்டு. இதெல்லாம் வந்து யாருடைய கல்வெட்டுக்கு சான்றாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பல்லவர்கள் கால கல்வெட்டுக்கு சான்றாக அமைஞ்சிருக்கு. சோழர்கள் கால கல்வெட்டு வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு ரொம்பவே முக்கியமானது. பராந்தக சோழனால் அமைக்கப்பட்டது. இது வந்து தற்கால தேர்தல் முறையினுடைய முன்னோடின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த கிராம சபை உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிற பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது யாரால் அமைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா பராந்தக சோழன் தான் வந்து இந்த கல்வெட்டை வந்து செதுக்கியிருப்பாங்க. அடுத்து பட்டயங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். கல்வெட்டுங்கிறது கல்லில் பொறிக்கக்கூடியதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்வெட்டு. ஆனால் பட்டயங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொன் மற்றும் செம்பு ஆகிய உலோக தகடுகள் மீது ஒரு தகடு மாதிரி தங்க தகடோ இல்லைன்னா செம்பு தகடுலையோ அந்த எழுத்துக்களை வந்து பொறிப்பாங்க. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட்டயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பட்டயங்களில் வந்து அரசனுடைய பெயர், அவரது காலம், அழிக்கப்படும் அந்த பட்டயம் வந்து என்ன நோக்கத்திற்காக எதுக்காக அழிக்கப்பட்டுச்சு இதை பற்றின முக்கியமான குறிப்புகள். இந்த பட்டயத்தை வந்து இப்போ தானமாக ஏதாவது ஒரு இடம் வந்து வழங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து எந்த அரசன் வழங்குறாரு,
அவருடைய காலகட்டம் என்ன, எதற்காக அளிக்கிறாரு அப்படிங்கிற வழங்குறாருங்கிற நோக்கம், இதை பற்றின எல்லா குறிப்புகளும் அந்த பட்டயங்களில் பொறிக்கப்பட்டிருக்கும். பட்டயங்கள் வந்து என்னென்ன மொழியில் வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மொழி, வடமொழி, பிராகிருதத்தில் இந்த 3 மொழியில் வந்து பட்டயங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்ததாக குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாண்டியர் கால பட்டயங்களுக்கு வேள்விகுடி மற்றும் தலவாய்புரம், சின்னமனூர், சிவகாசி இந்த பட்டயங்கள்லாம் வந்து பாண்டியர்கள் கால பட்டயங்கள். அடுத்து சோழர் கால பட்டயங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருவாலங்காடு, கரந்தை செப்பேடுகள், அன்பில் மற்றும் லெய்டன் பட்டயங்கள் இதெல்லாம் வந்து யாருடையதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சோழர் கால பட்டயங்கள். அடுத்து நாணயங்கள் பார்த்தோம் அப்படின்னா சங்க காலத்தில் அதிகமாக புழக்கத்தில் இருந்த நாணயங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா செப்பு நாணயங்கள் தான் அதிகமாக பழக்கத்தில் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த செப்பு நாணயங்கள் வந்து சதுர வடிவத்தில் இருந்ததாகவும் இதனுடைய ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் ரெட்டை மீன்களும் இருந்ததாக குறிப்பிடுறாங்க. அடுத்து யவனர்கள் வந்து தமிழகத்தில் மதுரை, புகார் ஆகிய இடங்களில் தங்க நாணயங்களில் வெளியிட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. யவனர்கள் வந்து தமிழகத்தின் மதுரை மற்றும் புகார் ஆகிய இடங்களிலிருந்து தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பாண்டியர்கள் வந்து அவங்களுடைய நாணயத்தில் யானையும் இரட்டை மீன்களையும் பொறிச்சிருந்ததாக சொல்கிறாங்க. பல்லவர்கள் வந்து அவங்களுடைய நாணயத்தில் இரட்டை மீன் மற்றும் கப்பல், நந்தி அவங்களுடைய சின்னத்தை வந்து பொறிச்சிருக்காங்க. அடுத்து சோழர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா புலி மற்றும் இரட்டை மீன்களை வந்து பொறிச்சிருப்பாங்க. அதாவது புலியினுடைய உருவத்தை கொஞ்சம் பெரிதாகவும் அதுக்கு கீழே சைடில் இரட்டை மீன்களை வந்து சிறியதாகவும் பொறிச்சிருப்பாங்க. இதை வந்து எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சோழர்கள் வந்து பாண்டியர்களை அடக்கி வச்சுருந்ததா மாதிரி குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ராஜராஜ சோழன் வந்து முதலாம் ராஜராஜன் பாண்டியர்களை அடக்கி வலிமை பெற்றவனாக வாழ்ந்ததற்கு சான்றாக வந்து இந்த நாணயம் பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2ஆம் வரகுணன் வந்து தங்க நாணயத்தை வந்து பொறிச்சிருப்பார். அதில் என்னது பொறிச்சிருப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கிரந்த நாணயத்தில் அவருடைய பெயருடன் அந்த நாணயம் வந்து காணப்படுறதா சொல்லியிருக்காங்க. கிரந்த எழுத்தில் யார் அப்படின்னா 2ஆம் வரகுணன். அடுத்து 3ஆவதாக பார்த்தோம் அப்படின்னா நினைவு சின்னங்கள் நிறைய இருக்கும். குகைகள், ரதங்கள், கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள் இந்த மாதிரி எல்லாமே வந்து நினைவு சின்னங்களாக தான் பார்க்கப்படுது. மகேந்திரவர்மனுடைய மண்டகப்பட்டு கல்வெட்டு எதை பற்றி குறிப்பிடுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அழியக்கூடிய பொருட்களான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு கொண்டு பல கோயில்களை வந்து கட்டியதா. இதெல்லாம் வந்து இல்லாமலே வந்து அவர் நிறைய வந்து கல் இல்லாமலே வந்து நிறைய கட்டியிருப்பாருங்கிறத பற்றி பார்த்துருப்போம். அடுத்து 2ஆவதாக வந்து கற்கோயில்கள் வந்து பல்லவர் காலம் முதற்கொண்டு தான் கற்கோயில்கள் கட்டப்பட்டதாக பார்க்கப்படுது. இதுக்கு எடுத்துக்காட்டு திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் போன்ற குகை கோயில்களும் கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்களும் குறிப்பிடத்தக்கனன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இது போக பிற ஆதாரங்கள் வந்து முதுமக்கள் தாளிகள் நம்ம படிச்சிருப்போம். ஆதிச்சநல்லூரில் அதிகமாக கண்டெடுக்கப்பட்டுச்சுன்னு. இது வந்து முதுமக்கள் தாளிகள் அப்படின்னா என்னென்னா இறந்தவர்களுக்கு செய்யப்படும் சடங்குகளுக்கான சான்றுகள். இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள அந்த தாலிக்குள்ளே வச்சு அவங்க பயன்படுத்திய பொருட்களும் அது கூடவே வச்சு புதைப்பாங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதுமக்கள் தாலிகள்னு சொல்கிறாங்க. அடுத்து கற்பதுக்கைகள் மற்றும் நடுகற்கள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீரம், கொடை, புலைமை முதலியவற்றில் சிறந்தவர்களை நினைவு கூற நடப்படுவது. நம்ம ஸ்கூல் புக்கில் லோ ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். என்னென்னா இந்த ஏறு தழுவுதல்ங்கிற அந்த லெசனில் கூட அந்த ஏறு தழுவி அந்த காளையை அடக்கி இறந்த வீரனுக்கு வந்து நடுகள் வந்து நடப்பட்டதாக நிறைய இடத்துல வந்து குறிப்புகள்லாம் படிச்சிருப்போம். அதை தான் அந்த ஒருத்தருடைய அது மன்னனாக இருக்கலாம், இல்லைன்னா சாதாரண மக்களாக கூட இருக்கலாம். அவங்களுடைய வீரம், கொடை, புலைமை முதலியவற்றில் சிறந்தவங்களுக்கு அவங்களுடைய சிறப்பை வந்து நினைவு கூறுறதுக்காக நடப்படுறது தான் என்ன சொல்கிறது அப்படின்னா நடுகள்னு சொல்கிறாங்க. அடுத்து குகை கோயில்கள் திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், சித்தனவாசல் இதெல்லாம் வந்து குகை கோயில்களுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுது. அடுத்து குகைகள்
குகைகளில் வந்து பெரும்பாலும் சமண முனிவர்களுடைய வாழ்விடமாக எது தான் பார்க்கப்படுச்சு அப்படின்னா குகைகள் தான் பார்க்கப்படுச்சு. சமண முனிவர்களுடைய வாழ்விடமாக எது தான் பார்க்கப்படுச்சுன்னு பார்த்தோன்னா குகைகள் தான் பார்க்கப்படுச்சு. அடுத்து நிலவியல் கூறுகள். எங்கேருந்து எங்கே வரைக்கும் தமிழகம் வந்து பரவி இருந்துச்சுன்னு பார்க்கோம் அப்படின்னா வடவேங்கடம், தென்குமரி, ஆயடை, தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பிய பாயிரம் குறிப்பிடுது. அதாவது மொழியின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறாங்க. தமிழ் கூறும் நல்லுலகம், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. பண்டைய தமிழம் ஐவகை நிலங்களாக, அதாவது இதில் வடவேங்கடம்ங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னா திருப்பதியை குறிப்பிடுது. தென்குமரிங்கிறது நம்ம கன்னியாகுமரியை குறிப்பிடுது. இந்த அளவுக்கு வந்து விரிந்திருந்ததாக எதை நம்ம தமிழகத்தை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து பண்டைய தமிழகம் வந்து ஐவகை நிலங்களாக காணப்பட்டன. அது என்னன்னு பார்த்தோம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் முறைமையில் திரிந்த நிலம்னு எதை பார்க்கப்படுது அப்படின்னா பாலை வந்து பார்க்கப்படுது. முறைமையில் திரிந்த நிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? பாலை தான் குறிப்பிடணும். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இணையும் இடம் வந்து நம்ம ஏற்கனவே படித்தது தான் நீலகிரி. அடுத்து சமவெளின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கிலும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு கீழ்ப்புறத்திலும் நீலகிரிக்கு தெற்கிலும் அமைந்திருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பழந்தமிழர் ஒன்றுபட்டு வாழாமல் தனித்தனி அரசியல் சமூகங்களாக பிரிந்து வாழ்ந்ததற்கு நாட்டின் இயற்கை அமைப்பே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இயற்கை அமைப்புக்கும் கூட பிரிந்து வாழ்ந்ததற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இயற்கை அமைப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து வாழ தயார்படுத்திக்கிடுவாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா குறுநில மன்னர்களின் அரசுகளும் தனி அரசுகளாகவே இயங்கினார். குறுநில மன்னர்கள் நம்ம படிச்சிருப்பாங்க. பாரி, ஓரி, காரி. அவங்களுடைய நிலப்பகுதியை பொறுத்து அவங்களுமே வந்து தனி அரசுகளாக தான் இயங்கினதாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து மாண்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சங்க இலக்கியங்கள் வந்து மன்னர்களுக்கும் மக்களுக்கும் உரிய ஒழுக்கங்களை வந்து வரையறுத்து கூறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. இதில் குறுந்தொகை வினையே ஆடவர்க்கு உயிரே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. வினையே ஆடவர்க்கு அவர் இப்போ ஒரு ஆண்மகன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன உயிர்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தொழில் தான் வந்து அவங்களுக்கு உயிர். இதுதான் இதற்கு பொருள். இது வந்து எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா குறுந்தொகையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் முச்சங்கங்கள் பார்த்துடலாம். பாண்டிய மன்னர்கள் தமிழை வளர்ப்பதற்காக புலவர்கள் பலரையும் ஒருங்கிணைத்து தமிழ் சங்கங்களை நிறுவினார். அது வந்து 3 சங்கங்களாக பார்க்கப்படுது. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற் சங்கம்னு பார்த்தோம் அப்படின்னா தென்மதுரை. இடைச்சங்கம் பார்த்தோம்னா கபாடபுரம். கடைச்சங்கம் பார்த்தோம்னா தற்போது இருக்கக்கூடிய மதுரையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடைச்சங்கம் அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த கடைச்சங்கத்தில் தான் 8 தொகை மற்றும் 10 பாட்டு நூல்கள் வந்து இந்த சங்க நூல்கள் வந்து எழுதப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த முதற் சங்கத்தை வந்து அமைச்சவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வளர்த்தவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரைக்கும் இந்த முதற் சங்கத்தை வளர்த்தவங்களாக பார்க்கப்படுது. அப்புறம் இடைச்சங்கத்தை வளர்த்தவர்களுக்கு வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரைக்கும் இடைச்சங்கத்தை வளர்த்தவங்களாக பார்க்கப்படுது. அடுத்து கடைச்சங்கத்தை வளர்த்தவர்கள் வந்து முடத்திருமாறன் முதல் கிரப்பெருவழுதி வரை. ஃபஸ்ட்டு முதற் சங்கம்ங்கிறது முதல் சங்கம்னா ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு முதல் சங்கம் ஃபஸ்ட்டு ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா போன உடனே என்ன பண்ணுவோம்? பால் காய்ச்சுவோம். இப்போ காய்ச்சின வழுதி முதல் சங்கம். முதல்ல என்ன பண்ணுவோம்? வீடு வாங்கணுன்னா பால் காய்ச்சுவோம். அப்போ காய்ச்சின வழுதி. பால் காய்ச்சினாலே சில ஃபேமிலியில் வந்து சண்டை வர ஆரம்பிச்சிடும், ஞாபகம் வச்சுக்குவாங்க. பிடிக்காமல் இப்போ தனியாக போய் பால் காய்ச்சணும் அப்படின்னா அது இன்னொருத்தங்களுக்கு பிடிக்கலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன், அவங்களுக்கு வந்து கடுங்கோபம் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரைக்கும். அதுக்கப்புறம் இடைச்சங்கம் வந்து என்ன யார் வளர்த்துருக்காங்கன்னா வேண்டேர் செழியன். அப்போது நிறைய பேர் குறை சொல்லுவாங்க இல்லையா, நான் அவங்கள வந்து தனியாக போக வேண்டான்னு சொன்னேன், வேண்டேர் செழியன் போக வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு வந்து நினச்சிக்கோங்க. ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க. வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரைக்கும். இந்த பால் காய்ச்சினாலே அப்படின்னா இந்த 1 இயருக்குள்ளே அவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், அவங்க வீட்டில் வந்து ஏதாவது கெட்டது நடக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அப்படி இல்லை, ஆனால் வந்து சும்மா ஷார்ட்கட் காண்டி வச்சுக்கோங்க. வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் அவங்க வந்து மொடமாயிட்டாங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் 3ஆவதாக வந்து முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவெளி வரைக்கும். கோபம் வந்து எப்படி அவங்களுக்கு முடமாயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய கோபம் வந்து அவங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா உக்கிரமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முதல் சங்கம் வந்து காய்ச்சன வழுதி முறை முதல் கடுங்கோன் வரைக்கும். அடுத்து இடைச்சங்கம் வந்து வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரைக்கும். அடுத்து கடைச்சங்கம் வந்து முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவெழுதி வரைக்கும். இது வந்து எனக்கு வந்து ஞாபகம் வைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணது. நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி ஞாபகப்படுத்திக்கணுமோ வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட படிச்சுக்கலாம். அடுத்து சமண துறவிகள். சங்கம் ஏற்படுத்தி கல்வி தொண்டும் சமய தொண்டும் புரிந்தவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சமண துறவிகள். நிறைய சங்கம் ஏற்படுத்தி கல்வி தொண்டு மட்டும் இல்லாமல் சமய தொண்டும் புரிஞ்சதாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் இறையனார் கலவியல், அவருடைய கலவியல் உரையில் இறையனார் கலவியல் உரை யாரால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நக்கீரர் தான் எழுதியிருப்பாங்க. இதில் என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கங்கள் பற்றிய வரலாறு. அதை தான் வந்து யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நக்கீரர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகத்திணை புறத்திணை பற்றி தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை 2 வகையாக பிரிக்காங்க. ஒன்று அகவாழ்வு, இன்னொன்று புறவாழ்வு. அகவாழ்வுங்கிறது அன்பு சம்மந்தப்பட்டது, புறவாழ்வுங்கிறது வீரத்தின் வெளிப்பாடாக பார்க்கப்படுது. அகத்திணை வந்து 5 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே படித்தது தான். அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருப்பாங்க. பெருந்திணை வந்து பொருந்தா காதல்னும் கைக்கிளை வந்து ஒருதலை காதல்னும் பிரிச்சிருப்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது பார்க்கலாம். பெருந்திணைங்கிறது பொருந்தா காதல், பொரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கைக்கிளை, அப்புறம் ஒருதலை காதல், கையும் தலையும், இதெல்லாம் வந்து உடலில் உள்ள உறுப்புகள், கை தலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருந்திணை பொருந்தா காதல், பொரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 5 திணைக்கான முதற் பொருளும் உரிப்பொருளும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது தான். திணை, நிலம், பொழுது வந்து 2 பொருளாக பிரிச்சிருப்பாங்க. சிறு பொழுது, பெரும்பொழுது, அப்புறம் உரிப்பொருள். குறிஞ்சி தான் பார்த்தோம் அப்படின்னா மலையும் மலைசாரிடமும். அதனுடைய சிறு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா யாமம். பெரும்பொழுது என்னென்னா கூதிர், முன்பணி. உரிப்பொருள் வந்து புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். அப்புறம் முல்லைன்னு எடுத்துக்கிட்டோம்னா காடு சார்ந்த இடமும். சிறு பொழுது வந்து மாலை, பெரும்பொழுது வந்து கார். உரிப்பொருள் வந்து இருத்தல் நிமித்தமும். அடுத்து மருதம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயலும் வயல்சார் இடமும். சிறு பொழுது வந்து வைகரை, பெரும்பொழுது வந்து இந்த மருதமுக்கும் நெய்தலுக்கும் வந்து பெரும்பொழுது வந்து 6 பெரும்பொழுதுகளுமே வரும். அடுத்து மருதமுக்கு வந்து ஊடல் நிமித்தமும், நெய்தலுக்கு வந்து இரங்கல் நிமித்தமும். அடுத்து பாலைன்னு எடுத்துக்கிட்டோன்னா மணலும் மணல் சார்ந்த இடமும். சிறு பொழுது வந்து நண்பகல், பெரும்பொழுது வந்து இளவேனில், முதுவேனில், பின்பணி. பாலைனாலே ரொம்ப வெயில் சம்மந்தப்பட்ட பாலைவனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே வந்து வெயில் தான் வந்து அதிகமாக இருக்கும், ஃபுல்லாகவே வெயில் தான். பின்பணியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். அடுத்து புறத்திணை விளக்கம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். புறத்திணைக்கு விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். தொல்காப்பியம் வந்து புறத்திணைகளை வந்து 7ஆக பகுத்துள்ளது. புறப்பொருள் வெண்பாமாலை வந்து புறத்திணைகளை வந்து 12ஆக பகுத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. போருக்கான காரணங்கள் மற்றும் போர் நடைபெறும் முறைகளை பற்றி கூறக்கூடிய 8ஐயும் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புறத்திணைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 8 புறத்திணைகள் என்னன்னு பார்த்தோன்னா வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை. இதெல்லாம் வந்து போருக்கான காரணங்கள் மற்றும் போர் நடைபெறக்கூடிய முறைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய 8 புறத்திணைகள். பாடான் திணைங்கிறது மன்னனின் வீரம், கொடை, புகழ் முதலியவற்றை சிறப்பித்து பாடக்கூடியது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 8லேயுமே கூறப்படாதது, அதாவது மன்னனுடைய வீரம், கொடை, புகழ் இதை பற்றி புகழ்ந்து பாடக்கூடியதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாடான் திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பொதுவியல் திணைன்னு பார்த்தோம் அப்படின்னா மேற்கண்ட இந்த 9 திணைகள்லேயும் கூறப்படாததை குறிப்பிடக்கூடியது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவியல் திணைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் விருந்தோம்பல் வந்து தமிழர்களுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான இடம் பிடிச்சதாக நம்ம பார்த்துருப்போம். தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருந்தோம்பல் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க.
அடுத்து விருந்து அப்படிங்கிறது வந்து அதற்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா புதியது அப்படின்னு சொல்லிட்டு பொருள். விருந்தினருங்கிறத யாரை குறிப்பிடுதாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தெரிந்தவராகிய சுற்றத்தாரும் முன்பின் அறியாதவர்களையும் வீடு தேடி வருபவர்களையும் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னா விருந்தினர் தான் சொல்கிறாங்க. அப்போ விருந்தினருங்கிறது வந்து உறவினர்கள் மட்டும் இல்லாமல் அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க முன்பின் அறியாதவங்களையும் என்ன தான் சொல்கிறாங்க விருந்தினர்கள் தான் சொல்கிறாங்க. வீடு தேடி யார் வந்தாலும் அவங்கள என்ன சொல்கிறாங்க விருந்தினர் தான் சொல்கிறாங்க. அப்புறம் திருக்குறள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டாப்பா சென்று. அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விருந்தினர் வந்து வெளியே இருக்கும்போது நம்ம வந்து விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் நமக்கு அமிழ்தமே கிடைச்சாலும் விருந்தினருக்கு கொடுக்காம நாம் மட்டும் உண்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து இளங்கோவடிகள் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தொல்லோர் சிறப்பின், அதாவது இந்த பாட்டு வந்து எதை குறிப்பிடுன்னு பார்த்தோம் அப்படின்னா விருந்தினர்களை வந்து வரவேற்க முடியாமல் அதாவது வரவேற்க முடியாமல் கண்ணகி வந்து தவிச்சதாக வந்து என்ன சொல்லி தவிச்சு ஃபீல் பண்ணியிருக்கிறதா, அதாவது என்னுடைய கணவன் இல்லாததை விட எனக்கு வந்து எது பெரிய கவலையாக இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்தவங்களை வந்து சரியாக உபசரிக்க முடியாதது தான் ரொம்ப கவலையாக இருக்குதுங்கிறத இந்த பாடலில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. விருந்து பற்றின குறிப்புகளை வந்து இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார். அடுத்து நற்றிணையில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரவில் வாயில் கதவை அடைக்கும் முன் விருந்தினர் யாரேனும் உள்ளரா. அதாவது வாசல் கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வந்து விருந்தினர்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் வந்து கதவையே அடைப்பாங்களாம். இந்த குறிப்புகளை வந்து எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா நற்றிணையில் வந்து இது வந்து ஒரு நல்ல பழக்கம் இல்லையா, அதனால் நற்றிணை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அகநானூரில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க கோவலர் மலைவிடை பூட்டிய குழாய் தீம்புலி அப்படின்னு தொடங்குகிற பாடலை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன பொருள் பார்த்தோம் அப்படின்னா இரவில் வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு நெய் கலந்த இறைச்சியை சமைத்து கொடுப்பது அன்றைய வழக்கம். நைட் வந்து யாரும் வந்தாலுமே அவங்களுக்கு என்ன தான் சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னா நெய்யில் கலந்த இறைச்சியை வந்து சமைச்சு கொடுப்பாங்க. இது வந்து நம்ம மலைபடு கடாம்ங்கிறதுல வந்து ஒரு பாடல் வரியாக வந்து நம்ம படிச்சிருப்போம். மலைபடு கடாமுங்கிற ஆற்றுப்படையின் உள்ள வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போங்க, அவங்க வந்து உங்களுக்கு இந்த நெய்யில் சமைச்ச அந்த இறைச்சியை வந்து உங்களுக்கு விருந்தளிப்பாங்கங்கிறத பற்றினா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தான் இந்த அகநானூர்லேயும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஔவையார் பாடல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா பல நாள் பலரோடு சென்றாலும் முதல் நாள் போலவே இன்முகத்தோடு தமிழர்கள் வந்து வரவேற்று விருந்தளித்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது எத்தனை நாள் போனாலும் முதல் நாள் வந்தவங்க மாதிரியே அவங்கள வந்து வரவேற்று அவங்களுக்கு இன்முகத்தோடு உணவளித்ததாக வந்து ஔவையார் அவங்க பாடலில் குறிப்பிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உணவு சமைக்கும் முறைகள் எப்படிலாம் உணவு வந்து சமைச்சாங்கங்கிறத பற்றின முறைகளை வந்து மடைநூலில் வந்து குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிறுபானாற்றுப்படை, பெருங்கதை, மணிமேகலை இதிலெல்லாம் வந்து உணவு பற்றிய செய்திகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த வல்லன்மை பார்த்துடலாம். சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் குறுநில மன்னர்களாகிய கடையேழு வள்ளல்களும் வள்ளல் தன்மை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. இதில் குறுநில மன்னர்கள் அவங்களுடைய ஆட்சி செய்த பகுதியும் அவங்களுடைய வள்ளல் தன்மையும் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேகன் வந்து பேகனுடைய ஆட்சி பகுதி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பழனிமலை. இவருடைய வள்ளல் தன்மை என்னென்னா மயில் வந்து குளிரில் நடுங்கிறதுனால அவருடைய போர்வையை வந்து மயிலுக்கு போத்தியிருக்காரு. இதுதான் வந்து அவருடைய சிறப்பு. அவர் குளிரில் நடுங்கினாலும் பரவாயில்லன்னு மயில் வந்து குளிரில் வாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய போர்வையை வந்து மயிலுக்கு போர்த்தியவர் யாருன்னு பார்த்தோன்னா பேகன். அடுத்து பாரி வந்து பரம்புமலையை சார்ந்தவர். பரம்புமலை ஆட்சி செய்த பகுதி வந்து பரம்புமலை. இவர் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தாரு. அதாவது அவரோட முல்லை கொடி வந்து படர்றதுக்கு இடம் இல்லாமல் போனதுனால அவருடைய தேரையே வந்து முல்லை வந்து படரட்டும்னு சொல்லி கொடுத்ததா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து திருமுடிக்காரி வந்து ஆட்சி செய்த பகுதி வந்து மலையமா நாடு. இவங்க வந்து குதிரைகளை வந்து நிறைய பேருக்கு வந்து பரிசா வழங்கினதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆயண்டிரன், இவர் ஆட்சி செய்த பகுதி பொதியமலை. இவர் வந்து நீலநாகத்தினுடைய உடை அதனுடைய ட்ரெஸ்ஸை வந்து
இறைவனுக்கு போர்த்தியதாக சொல்கிறாங்க. அடுத்து அதியமான் வந்து ஆட்சி செய்த பகுதி தகடூர். இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நெல்லிக்கனியை வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்க? சாகாத அதாவது இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா நீண்ட நாள் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரிஞ்சும் அதை தான் உண்ணாமல் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஔவையாருக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து நல்லி வந்து ஆட்சி செய்த பகுதி கண்டீரமலை. இது வந்து மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் அவர் ஆட்சி செய்த பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களுக்குள்ள அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பொருட்களையும் வழங்கியது தான் யாருன்னு பார்த்தோன்னா நல்லி. அடுத்து வல்வில் ஓரி. இவர் ஆட்சி செய்த பகுதி வந்து கொல்லிமலை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வல்வில், அதாவது வல் கொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவங்க. அதாவது யாழ் மீட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பாணர்களுக்கு வந்து பரிசு வழங்கியவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரி, வல்வில் ஓரி. இதெல்லாம் போகவும் இந்திய பயன்பாட்டிற்கு தமிழகத்தின் கொடைன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. அதாவது மொழி கொடை, இசை, நடனம், இந்த மாதிரி ஓவியம், இதை பற்றி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை 1 by 1 பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மொழி கொடை பார்த்துடலாம். வடநாட்டு மொழிகள் பலவற்றிலும் தென்னாட்டு மொழிகள் அனைத்திலும் தமிழ் சொற்கள் வந்து காணப்படுறதா சொல்கிறாங்க. அதாவது தமிழ் மொழி சொற்கள் வந்து நம்ம தென்னாட்டு மொழிகள் மட்டும் இல்லாமல் வடநாட்டு மொழிகள்லேயும் நிறைய காணப்படுறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேத காலத்திலேயே சமஸ்கிருதத்தில் தமிழ் மொழி சொற்கள் வந்து கலந்துருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது வேத காலத்திலேயே சமஸ்கிருத மொழியில் வந்து தமிழ் சொற்கள் வந்து கலந்துருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இடங்களில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே திராவிடர்கள் வந்து மிக உயர்ந்த நாகரிகத்தில் வாழ்ந்ததாக சிந்துவெளி நாகரிகத்தில் நம்ம படிச்சிருப்போம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இடங்களில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே திராவிடர்கள் வந்து மிக உயர்ந்த நாகரிகத்தில் அவங்களுடைய வீடுகள் எப்படி அமைக்கப்பட்டிருந்து, அவங்களுடைய சாலைகள் எப்படி அமைக்கப்பட்டிருந்துச்சு, அப்புறம் அவங்க வந்து சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தியதாக படிச்சிருப்போம். கழிவு நீர் செல்றதுக்கு நீட்டாக வந்து குழாய்கள்லாம் அமைச்சிருந்ததாக பார்த்துருப்போம். மாடி வீடு, அடுக்குமாடி வீடுகளில் கூட வாழ்ந்ததாக பார்த்துருப்போம் இல்லையா? இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே திராவிடர்கள் வந்து மிக உயர்ந்த நாகரிகத்தில் வாழ்ந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கோயில்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதனை விலங்கு நிலையிலிருந்து உயர்த்த கோயில்களில் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டதாக பார்க்காங்க. அதாவது மனிதனை விலங்கு நிலையிலிருந்து உயர்த்துறதுக்காண்டி கோயில்களில் வந்து சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. கோவில்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆலயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆலயங்கள் வந்து என்ன குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தோம்னா ஆலயங்கள்னால் ஆன்மா லயமாகும் இடத்தை தான் ஆலயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. லயமாகுதல் அப்படின்னா ஆன்மா தான் எதிலிருந்து வந்ததோ அதிலேயே சேர முயன்று வரதில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லயமாகுதல். அதாவது ஆலயங்கள்னு எதனால் பேர் வந்துச்சுன்னா கோயில்களை வந்து ஆலயங்கள்னு ஏன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்மா வந்து லயமாகக்கூடிய இடங்களை தான் ஆலயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வயது என்பது உயிரோடு கூடிய உடலுக்கு தான் உண்டு, ஆன்மாவிற்கு வயதே கிடையாது அப்படின்னு. உயிர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வயசை கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆன்மா இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து நம்ம வயசை வந்து கால்குலேட் பண்ண மாட்டோம். அதை தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து சிவன் கோயில்களில் வந்து தேவார திருவாசக பாடல்களும், வைணவ கோயில்கள் அதாவது விஷ்ணு கோயிலில் வந்து 4000 திவ்ய பிரபந்தங்களும் பாடப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் கோவில்கள் வந்து திருமுறைகளை வளரக்கூடிய இடமாக, திருமுறைகளை வளர்க்கக்கூடிய இடமாக எதுதான் திகழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கோயில்கள் தான் திகழ்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுன்னு அவங்களுடைய பாடலில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பழமொழி, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இதெல்லாம் வந்து கோயில்கள் பற்றின சிறப்புகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து சிற்பம் பற்றி பார்க்கலாம். இறைவனுடைய திருமேனிகள், தூண்களில் வடிவமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள், கோவில் கோபுரங்களில் அமைக்கப்பட்டுள்ள சுதை சிற்பங்கள், இதெல்லாம் வந்து சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாக திகழ்து. புராண இதிகாச கலை காட்சிகளை கூட இதில் சிற்பங்களில் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பஞ்ச உலோகங்களினால் அமைக்கப்பட்ட இறைவனுடைய திருமேனிகள் இன்றும் தமிழ்நாட்டிலிருந்து உலகின் பல நாடுகளுக்கு
அனுப்பப்பட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. பல்வேறு சிற்பங்கள் வந்து இன்றைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஓவியங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, மொழி தோன்றதுக்கு முன்னாடியே ஓவியம் தோன்றியது. அதனால தான் ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்து தோன்றதுக்கு முன்னாடியே முதல்ல நம்ம வந்து என்ன பயன்படுத்துகிறோம்? ஓவிய எழுத்தை தான் பயன்படுத்தணும். அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஜப்பான் சீன மொழிகளில் ஓவிய எழுத்துக்கள் இன்னும் மொழி எழுத்துக்களாக, ஜப்பான் சீன மொழிகளில் ஓவியத்தையே எழுத்தாக வந்து இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழனுடைய வரலாற்று நாடக காட்சிகள் வந்து ஓவியமாக இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நாட்டியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இசையோடு கூடிய கூத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாட்டியம் சொல்கிறாங்க. அதாவது இசையோடு கூடிய கூத்து. நாட்டியம்னா நடனம். சிலப்பதிகாரம் வந்து கூத்து வகைகள் பற்றி குறிப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. நம்ம மாதவி பற்றி ஏற்கனவே படிச்சிருப்போம். அடுத்து ஆடற்கலைன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, கற்புலனாகும் இன்பத்தை தருவது தான் என்னதுன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஆடற்கலைன்னு கொடுத்துருக்காங்க. மரநிழல்களிலும் தெருக்களிலும் கோவில் முற்றத்திலும் மாட மாளிகைகளிலும் மண்டபங்களிலும் மகளிர் வந்து சிலம்பொலிக்க ஆடியதாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஆடலின் நுட்பம் பார்த்தோம் அப்படின்னா, கைவழி கண்ணும் கண்வழி மனமும் செல்ல ஆடுதலே. பரதம்லாம் நம்ம பார்த்துருப்போம், கண்ணை வந்து நல்ல சைகை அசைச்சு ஆடுவாங்க. அதுதான் கைவழி கண்ணும் கண்வழி மனமும் செல்ல ஆடுதலே ஆடலின் நுட்பம் சொல்லியிருக்காங்க. விரலினா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆடல் வல்ல நடன மகளை தான் என்ன சொல்கிறாங்க, நடனமாடக்கூடிய பெண்ணை விரலினும் நடனமாடக்கூடிய பையனை வந்து கூத்தன்னும் சொல்கிறாங்க. அப்புறம் குன்றக்குறவைங்கிறது முருகனை வழிபட்டு ஆடக்கூடிய ஒரு ஆட்டம், அதை தான் குன்றக்குறவைன்னு சொல்லுவாங்க. ஆய்ச்சியர் குறவைங்கிறது திருமாலை வழிபட்டு ஆடக்கூடிய கூத்தை தான் ஆய்ச்சியர் குறவைன்னு சொல்கிறாங்க. தாண்டவம்ங்கிறது சிவன் தாண்டவம் எடுத்து ஆடுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, சிவன் ஆடுகின்ற கூத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாண்டவம் சொல்கிறாங்க. இது போக இன்னும் பிற கூத்துகள் இருந்திருக்கு. அதை வந்து வள்ளிக்கூத்து, துணுங்கை கூத்து, குணலை கூத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல கூத்துகள் வந்து இருந்திருக்கிறதா செய்திகள் வந்து குறிப்பிடுதாங்க. அடுத்து சைவ பெருமக்கள் வந்து இறைவனை ஆடும் கடவுளாக, அம்பலக்கூத்தனாக, ஆடல் வல்லனாக, நடராஜனாக போற்றி வழங்கினார். சிவனை வந்து நடராஜனாக வந்து போற்றி வழங்குறாங்க இல்லையா சைவ பெருமக்கள், அதை தான் கொடுத்துருக்காங்க. இதுவே வைணவ பெருமக்கள் வந்து விஷ்ணுவை வழிபடக்கூடியவங்க, அதாவது பெருமாளை வழிபடக்கூடியவங்க வந்து குழலூதி கோபியருடன் ஆணும் கண்ணனாக போற்றினர். இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து நடராஜர் திருமேனி. நடனக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக எது தான் பார்க்கும் அப்படின்னா நடராஜர் திருமேனியை தான் பார்க்கும். அதுக்கப்புறம் தமிழகத்தினுடைய பரதக்கலை இந்திய பெருநாட்டிற்கு சிறந்த கொடையாக வந்து பார்க்கப்படுது. அடுத்து விழாக்கள். பொங்கல் விழா நமக்கு தெரிஞ்சது தான். பயிர் வளர்வதற்கும் மழைக்கும் காரணமான சூரியனை வழங்குறதுக்கு அதாவது கதிரவனை வழங்குறதுக்காண்டி நம்ம கொண்டாடக்கூடியது தான் பொங்கல் விழான்னு சொல்லுவோம். தமிழரின் இவ்விழா வட இந்தியாவில் மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுது. அடுத்து ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு. வேளாண்மையை செழிக்க உதவிய காவிரி ஆற்றுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் ஆடிப்பெருக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். அப்புறம் கிராமிய விளையாட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா வீர விளையாட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மல்போர், வில்போர், ஜல்லிக்கட்டு அதாவது ஏறுதழுதல், இதெல்லாம் வந்து வீர விளையாட்டாக பார்க்கப்படுது. பெண் குழந்தைகளுக்கான விளையாட்டு அம்மானை ஊசல், இதெல்லாம் பார்க்கப்படுது. கலங்கு, அம்மானை ஊசல் இதெல்லாம் வந்து பெண் குழந்தைகளுக்கும், ஆண் குழந்தைகளுக்கு சிற்றில், சிறுபறை, சிறுதேர் இதெல்லாம் வந்து ஆண் குழந்தைகளுக்கும் பார்க்கப்படுது, விளையாட்டுகளாக பார்க்கப்படுது. அடுத்து இந்திர விழானா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வசந்த காலத்தின் முழு நிலானால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திர விழா அப்படி சொல்கிறாங்க. அதாவது மருத நில கடவுள் இந்திரன், அதாவது இந்திரனை வழிபட்ட மக்கள் வந்து இந்திரன் கேளிக்கைகளில் மகிழ்ந்திருப்பதை போலவே தாங்களும் மகிழ்ந்திருக்க விரும்பி கொண்டார். அதாவது இந்திரன் வந்து கேளிக்கைகளில் அதாவது நகைச்சுவையில் வந்து மகிழ்ந்திருப்பதை போலவே தாங்களும் மகிழ்ந்திருக்க விரும்பி இந்த இந்திரா விழா கொண்டாடப்பட்டதாக குறிப்பிடுறாங்க. இவ்விழா சங்க காலத்திலேருந்தே வழக்கத்தில் இருக்குது. அந்த சங்க காலத்தில் சிறப்பாக இருந்துச்சுங்கிறத வந்து எதில் சொல்கிறாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அது போக பிற கொடைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருக்குறள் வந்து உலக பொதுமறையாக பார்க்கப்படுது. மருத்துவம் அதாவது சித்த மருத்துவம் வந்து ரொம்ப சிறந்ததாக நம்ம தமிழர்களுடைய சித்த மருத்துவம் வந்து பார்க்கப்படுது. கற்பு, மானம், இசை, கப்பற்கலை இதெல்லாம் பற்றி அதிகமான குறிப்புகள் வந்து குறிப்பிட்டிருக்குது. அப்புறம் பரதம் பார்த்தோம் அப்படின்னா நாட்டிய கலைஞர்களின் முக பாவனையில் நவரசங்களின் வெளிப்பாட்டையும் கொண்டு வர்றது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பரதம் ஆடக்கூடியவங்க அவங்களுடைய முகம், கை, கண் அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நுட்பமாக வந்து ஆடுவாங்க.
நவரசத்தையும் முகத்தில் கொண்டு வர்றதா குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து பரதத்தில் ஹஸ்தம் அப்படின்னு சொல்லி பரதத்தை வந்து ஹஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து தமிழில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முத்திரை, அதாவது கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரதத்தினுடைய கை அசைவுகளை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹஸ்தம் சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தில். இதுக்கு வந்து தமிழில் வந்து கை அப்படிங்கிற பொருள்னு சொல்கிறாங்க. பரதநாட்டியத்தில் அடவு அபிநயம் இரண்டிற்கும் முக்கியமானது இந்த முத்திரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பரதத்தில் அபிநயத்திற்காக பயன்படும் கை அசைவுகளை ஒற்றைக்கை ரெட்டைக்கைன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒற்றை கைனா இணையா கை, ரெட்டை கைனா இணைந்த கை. 2 கை சேர்ந்தால் தான் இணைய முடியும்னு வச்சுக்கோங்க. ஒற்றை கைனா இணைய முடியாது. ஸோ இணையா கை. இரட்டை கைனா இணைந்த கை. இவை தவிர சில அபூர்வ முத்திரைகளும் உண்டுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வளோ தான் வந்து தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம்ங்கிற லெசனில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவது லெசன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த சிந்துவெளி நாகரிகம்ங்கிற லெசன் வந்து நான் ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் சிந்துவெளி நாகரிகம்ங்கிற டாப்பிக்கில் வந்து அந்த எத்திக்ஸில் உள்ள சேர்த்தையும் 6th ஹிஸ்ட்ரி 7th ஹிஸ்ட்ரி அப்புறம் 11th ஹிஸ்ட்ரி, அது போக இந்த 11th எத்திக்ஸில் உள்ள சிந்து சமவெளி நாகரிகம் இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன். அதையும் இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் 3வது லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3வது லெசன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து 1000 சென்ட் பண்ணி எங்கிட்ட நோட்ஸ் வாங்கியிருந்தீங்களோ அவங்க வந்து இந்த எத்திக்ஸ் நோட்ஸ் வந்து நான் முன்னாடி கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருந்தேன். 11th 12th எத்திக்ஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அந்த 1000 சென்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த நோட்ஸ் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.